ம். விட்டதை பார்த்து என்ன ஆகப் போகுது? அதான் விடணும்னு முடிவு பண்ணிட்டல. விட போகிறேன்னா ஒரு ஐடியா இல்லைடா. ஒரு பிரேக் தேவைப்படுது. ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்குடா. திரும்பி பார்த்தா 4 வருஷம். இதை தவிர வேறு எதுவுமே நம்ம பண்ணல. சரி, இதை விட்டு வேறு வேலைக்கு போனாலும் அங்கேயும் ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிக்கணும். நம்ம ஒன்றும் சும்மா இல்லையே. ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம் 0 பட்ஜெட்டில். அதுவும் சும்மாவா? ஆஃபீஸில் 15K ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை ஈஸியாக 25K ஆக்க முடியும்டா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஆனால் நீ சொன்ன பேர் அந்த வெப் சீரிஸ், அது ஒன்று இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு சொல்ல. 4 இயர்ஸ் பேக் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் இப்போ பாரு, ஜெயிக்கணும், தோத்தா என்ன ஆகும்? 23 ஆகுதுடா. நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவில் 50 வயசில் ஒன்று ஜெயிக்காமல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அவங்க ஃபேமிலி வச்சாங்களேன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் யோசிக்கிறேன், இந்த சினிமாவை கையில் எடுக்கிறப்போ இருந்த அதே ஃப்ரஸ்ட்ரேஷன் அதை விடணும் அப்பவும் தோணுது. எனக்கு இந்த ஃப்யூச்சரை நினச்சலாம் பயம் இல்லைடா. அப்படி இருந்தால் 4 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியை ட்ரை பண்ணி 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த வெப் சீரிஸை பண்ணியிருக்க மாட்டோம். இதை சொன்னால் நான் இவ்வளோ சீக்கிரம் விட்டுடுறேன், இன்னும் ஜெயிக்காமல் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா உன்னோட வயசில் பெரியவங்களாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் கேட்டால் ஒரே இருக்கிற சினிமாவை பண்ணுறோம் நம்ம. ஆனால் நம்ம அதை விடணும் வந்துட்டு சொல்லும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சாரிடா, நான் ஏதோ வளரிட்டு இருக்கேன். இல்லை, எல்லாமே உண்மைதான். என்ன ஒன்று, நீ இவ்வளோ சீக்கிரம் மெச்சூர் ஆகிட்டேன்னு பார்க்குறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. சரிடா, உன் டிசிஷன் கரெக்டு தான். பட் நம்ம இதை இப்படியே விட வேணாம். நம்ம பேலன்ஸ் தான் போவோம். மிஞ்சி போனால் என்ன, 9 to 5 ஜாப் போகணும், போவோம். சம்பளமே இல்லாமல் இவ்வளோ பண்ணிட்டோம், இனி சம்பாரித்து வீட்டுக்கு கொடுப்போம். ஆனால் இருக்கிற ஃப்ரீ டைமை நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த ஃபீல்டுக்கு அதை நம்ம கொடுத்துட்டே இருப்போம். பார்ப்போம் இந்த சினிமா நமக்கு எந்த பிளேஸை எந்த டைம் வச்சுருக்குன்னு. பார்ப்போம்.